ஹalleluya, praise Lord, praise Lord. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காணொளியை காணும்படிக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த அருமையான தேவ செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் தாம் நம்ம எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படியும்படிக்கான கிருபையை கொடுத்து தம்முடைய வசனங்களை, தம்முடைய வசனத்தின் சத்துவத்தை பரலோக மன்னாவாக நமக்கு கொடுத்து நம்ம எல்லாவற்றிலும் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. தேவ செய்திக்குள்ளாக போவோமா? இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவத்தை குறித்து நாம் தியானிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வசனத்துக்கு இந்த செய்திக்கென்று நான் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். தேவன் அந்த வாதையை குறித்து எப்படி தம்முடைய ஜனத்திற்கென்று அடையாளமாய் இந்த இரத்தத்தை பூசும்படிக்கு இந்த வசனத்திலே பேசியிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது குறிப்பாக இந்த லெந்து காலங்களிலே தான் நாம் அதை குறித்து அதிகமாக தியானிக்கிறோம். கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தினார். தேவன் தாமே தம் ஒரே பேரான குமாரனை நமக்கென்று கொடுத்து அவர் இரத்தத்தின் மூலமாய் நம் பாவங்களை எல்லாம் கழுவி நமக்கு மீட்கும் பொருளாய் அவரை கொடுத்தார் என்று சொல்லி, என்னதான் நம் பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிச்சயமாகவே நமக்காய் பரிந்து பேசி அதை முற்றிலுமாய் கழுவி நம்மளை கரைத்திரையற்றவர்களாய் மாற்றி நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணினாலும் அதோடைய மகத்துவங்கள் நின்று போய் விடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் மகத்துவங்கள் அதோடு நின்று போய் விடுவதில்லை. இந்த கொரோனா காலத்திலே, கொள்ளை நோயின் காலத்திலே கர்த்தர் எவ்வளவாய் அருமையாய் நம்மளை பாதுகாத்தார். அந்த கொள்ளை நோய் வாதை வந்தது உண்மைதான். ஆனால் அநேகருடைய கூடாரங்களிலே பிரவேசித்தாலும் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்களின் கூடாரத்திலே அது பிரவேசிக்காதபடிக்கு இயேசுவின் திரு இரத்தத்தை நாம் அனுதினமும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் கீழாய் எங்களை மூடிக்கொள்ளும், உமது இரத்தத்தின் கீழாய் எங்கள் வீட்டை முழுவதுமாய் கர்த்தர் வேலி அடைத்து கொள்ளும் என்று சொல்லி அதற்கு கீழாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அநேகருடைய கூடாரங்களில் அந்த கொள்ளை நோய் பிரவேசிக்காதபடிக்கு தேவன் காப்பாற்றினார். தம் ஜனத்திற்கென்று ஒரு விசேஷமான ஒரு பாதுகாவல் உண்டாயிருக்கும்படிக்கு நாம் எப்போதும் சொல்லி ஜெபிக்கிற காரியத்தில் ஒன்று, இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும், உமது இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவம் வெறும் நம்மிடத்தில் நம் பாவங்களிலிருந்து ஒரு நிவாரணமாய் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் கேடகமாய், நம்மை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாய் கோட்டையாய் நமக்கு இருக்கிறது. அநேகர் பார்த்திருக்கிற இந்த வியாதி உடையவர்களுக்காய் ஜெபிக்கும் போது எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அப்போதும் கூட அதற்கு முன்பதாக பாவ அறிக்கை என்று ஒன்று உண்டு. அந்த நோய் வியாதி அவர்களுக்கு எதற்கென்று ஏற்பட்டிருக்கிறது, எண்ணெய் பூசி ஜெபித்தால் மட்டும் போதுமா என்று சொன்னால் இல்லை. முதலாவது தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்புதான் அந்த வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அவர் நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து, நம் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லி வேத வாக்கியம் அருமையாய் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, நமக்கு மிக பெரிய பாதுகாவலாய் இருக்கிறது. இப்போ இந்த காலத்துல ஏதாவது ஒரு பாதுகாவலை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொள்ள முடியுமா? இல்லை நிச்சயமாய் இருக்க முடியுமா? இவ்விதமாய் அரசாங்கமோ இல்லை தனியார் நிறுவனமோ ஒரு பாதுகாவலை எங்களுக்கென்று அறிவித்திருக்கிறார்கள், இதன் மூலமாய் நாங்கள் 100%
நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. ஆனால் நமக்காய் சிந்தப்பட்ட, நமக்காய் கொடுக்கப்பட்ட, நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை குறித்து நிச்சயமாய் நாம் விசுவாசம் உடையவர்களாய் நாம் தீர்க்கமாய் சொல்ல முடியும். இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி. எவ்வளவாய் கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்து தம் ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து அவரை நொறுக்கும்படிக்கு சித்தம் கொண்டு அந்த பரிசுத்தமான இரத்தம், சர்வ வல்லமை உடைய அந்த பரிசுத்தமான இரத்தம் நமக்காய் சிந்தும்படிக்கு நமக்காய் கொடுத்தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மூலம் பிதாவே. ஆம், நாம் தாமே அநேக வீடுகளிலும் கூட ஏதாயிலும் அவர்களுக்கென்று ஒரு தொல்லை உண்டானால், ஏதோ ஒரு அசுத்த ஆவியின் காரியம் அவர்களுக்கு தொல்லை உண்டானால், இயேசுவின் இரத்தமாய் தண்ணீரை எடுத்து, இயேசுவே இது உங்களுடைய திரு ரத்தமாய் நாங்கள் மாற்றுகிறோம், இதில் உன் திரு ரத்தத்தை ஊற்றும் என்று சொல்லி வீடெங்கும் தெளிக்கிறோம். ஏன்? நமக்கு பிசாசினிடத்திலிருந்தும் கூட அந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. பிசாசுக்கு இயேசுவின் இரத்தம் என்று சொன்னால் அவ்வளவு பயம். உங்கள் இருதயத்திலே கூட ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து அச்சம் உண்டாகும் போது உங்கள் மனதிலே சொல்லிக் கொள்ளுங்கள், இல்லை வாயிலே அறிக்கை செல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் 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 என்று சொல்லி அவ்விதமாய் சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த பயமெல்லாம் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்கிவிடும். அந்த பிசாசுக்கு இந்த பயத்தை உண்டு பண்ணும்படிக்கு உங்கள் இருதயத்தில் அந்த பயத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசுகளுக்கு இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிக்கையிட்டு, எனக்காய் சிந்தின கிறிஸ்து இயேசு சிந்தின அந்த இரத்தத்தை குறித்து நீங்கள் ஜெயம் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் ஜெயம் என்று சொல்லும்போது அந்த அசுத்த ஆவிகள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிடும். ஆம், இயேசுவின் இரத்தத்தின் மகத்துவங்களை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டே போகலாம். அவருடைய திரு ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஏதோ அதை பாவத்திற்காக மாத்திரம், பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற வேண்டும் என்று மாத்திரம் அல்ல, அனுதினமும் உங்கள் குடும்பத்தை இயேசுவின் இரத்தத்தின் கீழாய் ஒப்புக்கூடுங்கள். நீங்கள் செய்யும் காரியத்தை ஒப்புக்கூடுங்கள். உங்கள் ஊழியங்களையும் உங்களுடைய வியாபாரத்தையும் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்துக்கு கீழாய் ஒப்புக்கூடுங்கள். பிள்ளைகள் வீட்டை விட்டு புறப்படும் போது, இயேசுவே உங்களுடைய திரு ரத்தத்தினால் என் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். கணவர் ஆபீஸுக்கு போகும்போது, என் கணவரை உம்முடைய திரு ரத்தத்தினால் மூடிக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். ஆம், எல்லாவற்றிலும் இயேசுவின் இரத்தத்தின் மகத்துவத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுதாமே உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்போதும் கூட வியாதியிலே இருக்கிறவர்கள், பிணியிலே இருக்கிறவர்கள், விடுதலை வேண்டுமென்று இருக்கிறவர்கள் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு பதில் செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள நேசப்பிதாவே, இந்த நேரத்திலும் கூட தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் கிறிஸ்து இயேசுவே எங்களுக்கு தந்து, எங்கள் பாவத்திலிருந்து, எல்லாவற்றிலும், வியாதியிலிருந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா விதமான பயத்திலிருந்தும் அச்சத்திலிருந்து, ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளிலிருந்தும் உம்முடைய திரு ரத்தம் எவ்விதமாக எங்களை பாதுகாக்கிறது என்று சொல்லி தேவரீர் தியானிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்திருப்பா. ஆண்டவரே, தேவரீர் தாமே இந்த செய்தியின் மூலமாய் அநேகரோடு இடைப்பட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பயங்களை கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் போதே கர்த்தாவே, அதை விலகி போனதற்காக நன்றி செலுத்துகிறேன். மனதிலே, சிந்தைகளிலே ஆண்டவரை பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத குழப்பங்கள், பாவ சோதனைகளும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் போது ஆண்டவரை அவர்களை விட்டு விலகி போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை, கர்த்தர் தாமே இந்த நேரத்திலே அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற பிணிகளை எல்லாம் ஆண்டவரை சுஸ்தப்படுத்தும்படிக்கு முதலாவது ஆண்டவரே தம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அறிக்கையிட்டு உம்முடைய திரு ரத்தத்தினால் அவர்களை தங்கள் சுத்திகரித்துக் கொள்வாராக. பின்பு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் சுகமும் உண்டாக்கும்படிக்கு தேவரீர் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் எங்கள் யெகோவா ராஃபா தேவன்தாமே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை பூர்ணமாய் சொஸ்தப்படுத்தும்படி காஞ்சி வைக்கிறேன் தகப்பனே. எந்தெந்த காரியத்திற்காய் நெடுநாளாய் வேண்டிக் கொண்டு ஆண்டவரே வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு நின்று கொண்டு இருக்கிறார்களோ
அந்த காரியத்திலே தேவரீதாமே உமக்கு ஏற்ற வேளையிலே உம சித்தம்படி ஆண்டவரே அவர்கள் விரும்பினதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாய் பதில் செய்யும்படி ஜெபிக்கிறேன் தப்பா. ஆண்டவரே அன்றைய தினமும் கல்வாரியின் சிலுவையை குறித்து தியானிக்கவும், தேவரீர் உம்முடைய ரத்தத்தை குறித்து, அந்த ரத்தத்தின் மகத்துவத்தை குறித்து, பரிசுத்தத்துக்கு நேராய் நடக்கும்படிக்கு தியானிக்கவும் அவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதன் மூலமாய் நாளுக்கு நாள் ஆண்டவரை பரிசுத்தத்திலும் நீதியிலும் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். ஆவியிலே ஒரு பெரிய பலனை தாரும் ஆண்டவரே. தேவரீதாமே ஒரு பெரிய ஆரோக்கியத்தை ஆத்துமாவிலும் சரீரத்திலையும் அவர்கள் கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே தேவரீதாமே அவர்கள் பிள்ளைகளை குறித்தான காரியங்கள், எதிர்காலத்தை திட்டம் செய்து கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உம் பேரிலே கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பான் என்று சொல்லி விசுவாசத்தோடு காரியத்தை நடப்பிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விட்டார், அப்படியே செய்து விட்டார். நாம் விரும்பி இருக்கிற காரியத்திலே கட்டாயம் சீக்கிரத்திலே ஆண்டவர் பதில் செய்வார். உங்கள் சரீரங்களை எல்லாம் ஆண்டவர் சுத்திகரித்து, தம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து, தம்முடைய வல்லமையினால் சொஸ்தமாக்கி விட்டார். காட் பிளஸ் யூ. ஜீசஸ்.